வெல்கம் டு வில்வாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பன்னீர் பச்சை பட்டாணி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். தக்காளி, பச்சை பட்டாணி, தேங்காய், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, கொத்தமல்லி தூள், பட்டை வகைகள், 4 முந்திரி, கொஞ்சம் கசகசா எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் மில்கி மிஸ்ட் பன்னீர் எடுத்திருக்கேன். முந்திரி கசகசாவும் சமைக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். கடாய் சூடானது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் பட்டை லவங்கம் போட்டுக்கலாம். பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுக்க தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். தக்காளி வதங்குற கேப்பில் எடுத்து வச்சுருக்க தேங்காயும் முந்திரியும் கசகசாவும் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம். கூடவே மிளகாய் தூள் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுடலாம். அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் போட்டுக்கலாம். எடுத்து வச்சுருக்க பச்சை பட்டாணி போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வேக வச்சிடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது மல்லி இலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டான பன்னீர் பட்டாணி கிரேவி ரெடி.